அபிராமி. மிஸ்டர் ரவி, நீங்களும் தானே மேடத்து கூட போறீங்க? எஸ் டாக்டர். 5 மினிட்ஸ்ல கிளம்பிடுவாங்க. ரெடியா இருங்க. ஓகே ஓகே டாக்டர். அம்மா, நான் ஸ்கேன் சென்டர் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். நீ நவீன கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நீ அங்க வந்து என்னடா பண்ண போற? அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு பாட்டியோட வீட்டுக்கு போ. சரியா? அம்மா டாக்டர், நவீனையும் கூட்டிட்டு டீம் ரெடியா இருக்கு. உங்க பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நோ ப்ராப்ளம். இது மேடத்தோட கேஸ் ஹிஸ்டரி ஃபைல். சரி. இத ஸ்கேன் சென்டர் இன்சார்ஜ் கிட்ட கொடுத்துருங்க. மத்ததெல்லாம் அவர்கிட்ட நான் போன்ல பேசிக்கிறேன். சரி டாக்டர். ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர். சிஸ்டர் இங்க வாங்க. ஆம்புலன்ஸ வாசல்ல வந்து நிக்க சொல்லுங்க. வார்டு பாய்ஸ கூப்பிட்டு மேடத்தை பத்திரமா ஆம்புலன்ஸ்ல ஏத்த சொல்லுங்க. ஓகே, சீக்கிரமா. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே? அப்படி இல்ல. நீங்க சொன்ன அதே நர்ஸ், ஆம்புலன்ஸ் டிரைவர் எல்லாம் அவங்க தானே? ஆமா டாக்டர், இப்போ ஆம்புலன்ஸ் வரும்போது அதுக்குள்ள எத்தனை பேர் இருப்பாங்க? சொல்லுடா சார். உங்க பொண்டாட்டி மாதிரி ஒருத்தரை பார்த்துன்னு சொன்னால சார். அவங்க இப்போ ஒரு ஆட்டோல ஏறி போறத பார்த்தேன் சார். டேய், இந்த தடவை மிஸ் பண்ண கூடாது. ஆட்டோ நம்பரை நோட் பண்ணியா? நோட் பண்ணிட்டேன் சார். வெரி குட். அந்த ஆட்டோ நம்பரை வச்சு யாரு என்னன்னு விசாரி. விசாரிச்சு பார்த்தேன் சார். அந்த ஆட்டோக்காரன் பேரு வேலு. அவங்க வீட்டுல தான் இவங்க தங்கி இருக்காங்களா? கூட ஒரு சின்ன பொண்ணு இருக்கு சார். அட்ரஸ் என்னன்னு சொன்னா? நம்பர் 43, திரேஸ்புரம் 4 ஸ்ட்ரீட், அயனாபுரம், சென்னை 23 சார். சரி, ஓகே, நான் கிளம்பி வந்துடுறேன். ஓகே சார். இப்போ இவ சொல்ற அட்ரஸும் அன்னைக்கு கார்ல சின்ன பொண்ணு இறங்கின அட்ரஸும் ஒன்னா இருக்கே. எஸ் எஸ். சார், நான் அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போய் ஆகணும். சார் இல்ல, நான் போயிட்டு ஸ்கேன் சென்டர் வந்துடுறேன். ஓகே 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 டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். தேங்க்யூ. அம்மா, மிஸ்டர் ரவி தானே ஆம்புலன்ஸ்ல வரதா இருந்துச்சு? அவருக்கு ஏதோ திடீர்னு வேலை வந்துருச்சுன்னு போறாரு. நான் வேற குழந்தைய அங்க கூட்டிட்டு வர முடியாது. சரிம்மா, ஆம்புலன்ஸ் ரெடியான உடனே நான் உங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க. கான்ஸ்டபிள் அலர்ட்டா இருங்க. ஓகே ஓகே. ஐயா, வேலை ஓனான்னு சொல்ல இப்படி 2 பேரும் கேட்காம என்ன ஈட்டன் போறீங்களா? எனக்கு இஷ்டம் இல்ல. இதெல்லாம் ஒண்ணே வேணாம், பயமாகுது. அம்மா செத்த சும்மா இருக்கேளா? அப்படி சொல்லுங்க. ஏம்மா, இப்பெல்லாம் இந்த சயின்டிபிக் வேர்ல்ட்ல ஸ்கேன்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லம்மா. சும்மா 4 லைட் போடுவானுங்க, அவ்வளவுதான். என்னம்மா நீ தான் சொல்லி ஒன்றும் ஆகாதோன்னு? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்கா. வெறும் ஸ்கேன் தானே, ஒன்றும் வலிக்காது இல்லையா? என்னக்கா, ஸ்கேனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லக்கா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லக்கா. இல்லவா?
தோப்புல வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா ஆடும் சாக்குல சைக்கிள் கேப்ல கிடுக்கு புடி போடலாமா புசன மாமியார வீட்ல இல்ல தட போட யாரும் உள்ள இல்ல வரலாமா? விளையாடுவோமா உள்ள வாங்க வாங்க விளையாடலாம் ஐயோ ஆம்பளை குரலே வராதீங்க அங்கே நில்லுங்க யாரு பாத நம்ம வசந்த சாரு என்ன சாரு திடீர்னு நம்ம வீட்டாண்ட வந்துக்கிறா நம்ம குப்பத்த ஆளுங்களை யாராவது இஷ்டீங்களா அதெல்லாம் இல்லம்மா. ஆ. ஆமா, நான் இந்த வீட்ல ஒரு சின்ன பொண்ணை விட்டேனே, அவளோட ரிலேஷன்ஸ் யாராவது இங்க இருக்காங்களா? ஆமா அபிராமி அக்கா அந்த சின்ன பொண்ணோட அண்ணி. ஆமா அதுக்கு என்ன போ அபிராமி. எஸ் எஸ், அபிராமி அபிராமி. அவ என் ஃப்ரெண்டோட மனைவி. அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்க இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆனா அவ ஊரு இது இல்லையே. ஆமாங்க இது கிடையாது. அவங்க சொந்த ஊரு கும்பகோணம். புசுனுக்கும் அக்காவுக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்குது. அதான் அம்பிகா விசுன்னு இங்க வந்துச்சு. அடடடடா, அவங்க ரொம்ப நல்ல ஜோடிங்க. ஏன் பிரிஞ்சாங்கன்னே தெரியலையே. சரி, அபிராமி இப்ப வீட்ல இருக்காங்களா? நான் கொஞ்சம் பார்க்கலாமா? ஐயோ அவங்க இப்ப வீட்ல இல்லையே, வெளில போய்க்கிறாங்க. இல்ல, நான் உங்களுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா பார்க்கணும். எங்க போயிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அங்கேயே போய் பாத்துக்கிறேன். அது வந்து என்னம்மா என்னம்மா யோசிக்கிறீங்க? எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். எங்க போயிருக்காங்கன்னு சொல்லுங்க. என்னடா இது? இந்த வள்ளிகண்ணுக்கு பணம் பிடிக்குங்கிறதுக்காக பணத்தை குத்த அக்காவை பத்தி இவ்வளவு தூரம் விசாரிக்கிறாரு. வள்ளிகண்ணு உசாராரு. சொல்லுங்கம்மா, எங்க போயிருக்காங்க? அது வந்து சொல்லுமா, எங்க போயிருக்காங்க? திருநெல்வேலிக்கு போயிருக்காங்க. 2 நாள் ஆகும். திருநெல்வேலியா? எதுக்காக? அல்வா வாங்கினதுக்கு போனாங்க. ஓ சரி, அவங்க வந்ததுக்கு அப்புறமா நான் வரேன். எங்க போனா சொன்னா துட்டு தரேன்னு சொன்னாரு. நான் பாய்து அதுக்குள்ள போட்டாரு. நான் சொன்னதை நம்பலையோ? சார், பின்னாடி வண்டி வருதா? வருது சார். செக் பண்ணுங்க. வந்துட்டு இருக்கு சார். அப்படியே வண்டி மேல கண்ணு வச்சுக்கோங்க. சரிங்க சார். எப்படி இருக்கு? பக்காவா இருக்குக்கா. அப்புறம் சரண்யாவோட அந்த ப்ளூ ஹாஸ்பிட்டல் கவுன் எனக்கு ரெடி பண்ணி வச்சிட்டியா? எல்லாம் ரெடி பண்ணி டிக்கியில் இருக்குக்கா. குட். அப்புறம் ராஜராஜா ஃபோன் பண்ணாரு, எல்லாம் ரெடி பண்ணி வச்சான். போனவன ஆள் மாற வேண்டியதுதான். அவன் கரெக்டா பண்ணுவான்ல? கரெக்டா பண்ணுவாங்கக்கா. ஒன்னும் சொதப்பிட மாட்டானே. சாமி, நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சிபிஐக்கு நான் செய்யற இந்த உதவி டிவி பேப்பர்லாம் வந்து ஒரே நாள்ல நான் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகணும். கவர்மெண்ட் என்ன கூப்பிட்டு அவார்டு, டிவி, காரு இப்படி அள்ளி கொடுக்கணும். அதுக்கு நீ தான் அருள் புரியணும் பகவானே.
அக்கா அப்புறம் அந்த சரணியை பார்த்துக்கிறதுக்கு அந்த டாக்டர் பாம்பே டாக்டர் வராரா? எல்லாம் நான் பேசிட்டேன், நீ தேவையில்லாம அவர்கிட்ட பேச்சு கொடுக்காத. சரிக்கா. அப்புறம் ஒரு விஷயம், என்னக்கா? அவர் நம்ம வீட்டில் தங்கக்கூடாது. ஏன்? நல்ல ஒரு இடமா பார்த்து அவருக்கு ஏற்பாடு பண்ணி கொடு. ஓகேக்கா. அப்புறம் ஆ மறுபடியும் சொல்றேன், விளையாட்டுத்தனமா இருந்துராத. சரிக்கா. பார்க்காம கதவை திறக்க மாட்டேன். கரெக்ட். அப்புறம் சின்ன இன்னொரு விஷயம், நான் அங்க போய் படுத்துட்டேன்னா எனக்கே தெரியாது, எவ்வளோ நாள் ஆகும்னு கரெக்டாக சொல்ல முடியாது. நான் அவுட் ஆஃப் டச்சில் இருப்பேன், மொபைல் எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. ஏதாவது பண்ணி நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக புத்திசாலித்தனமா மொபைல் ஃபோனை என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும். புரியுதா? புரியுதுக்கா. அக்கா ஸ்ட்ரைட்டா போய் செகண்ட் ரைட்டு, 3வது பில்டிங் ஸ்கேன் சென்டர். அங்கேயா? ஏக்கா நீ அம்மாவை கூட்டு போக்கா, நான் போய் ஆட்டோவை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல வேலு, நோக்கு சவாரி ஏதாவது இருந்தா நீ போய் உன் வேலையை பாரு, நான் அம்மா அழைச்சிட்டு போறேன். அக்கா என்ன வார்த்தைக்கா கேட்ட? ஸ்கேன் எடுக்கிறதுக்கு என்னக்கா 2 மணி நேரம் ஆகுமாக்கா? அதுல ஆட்டோ ஓட்டி நான் என்னத்த சம்பாதிச்சிட போறேன்? என் ஆட்டா காரியை விட எனக்கு பணமாக்கா முக்கியம். விட்ற, என்னமா ஓவரா ஃபீலிங் காட்டி ஆக்ட் குட்டி நிக்கிற, படா போய் வேலையை பாருப்பா. ஒரு டைமிங்ல பேசினா ஒத்துக்க மாட்டியா நீ? படா போய் வேலையை பாரு, வேலையை பாரு. நான் சரிக்கா நீ கூட்டு போக்கா, நான் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐத்தின்னு கிடக்குற ஐயா, மொத மாடி தானே, ஸ்டெப்ல ஏறி நடந்து போய்க்கலாம். என்னன்ற ஏகா அம்மா வச்சின்னு போக்கா, அதுக்கு லிஃப்ட்னா பயம். ஆற பார்த்து பயமாக்குதான்னு கேக்குறா, என்ன பார்த்தா? அதெல்லாம் ஒண்ணு பயம் இல்ல, வாத்தா காரிதானா? ஏமா ஸ்கேன் எடுக்கக்குள்ள பயங்க ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இருக்காது, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க வாங்கோ. இது என்னது? நீங்க உள்ள போங்கோ. என்னது இது? இதுல போனா சீக்கிரமா மேல போயிடலாம். வாங்கம்மா. அம்மா இந்த டெஸ்ட் எங்க எடுப்பா? அவங்க கிட்ட கேளுங்க. சரி அம்மா வாங்கோ, அங்க உட்காருங்க, நான் அவளை கேட்டுட்டு வந்துடுறேன். அம்மா. எஸ் மேடம். இந்த டெஸ்ட் பண்ணமா உங்களுக்கு? எனக்கு இல்லைம்மா, அவங்களுக்கு. அப்படிங்களா? இதுக்கு ஒரு 5000 rupees ஆகும். எவ்வளோ? 5000 ரூபாய் ஆகும் மேடம். ரசீது தரேன், கொஞ்சம் இருங்க. சரிம்மா. இந்தாங்க மேடம். அது இதையும் வச்சுக்கோங்க, டாக்டர்கிட்ட காமிக்கணும் இல்லையா? உட்காருங்க. சரி. எதுக்குமா பயப்படுறேன்? பேசாம இருங்கோ, ஒன்னும் ஆகாது. அங்க பாருங்க, அவெல்லாம் நம்மளே பாக்குறா. நீங்க என்ன சின்ன குழந்தையா? தைரியமா உள்ள போயிட்டு வரணும். அழலாம் கூடாது தெரியுமா?
அபிராமி ரொம்ப நேரம் ஆகுமா? ஏம்மா? இல்ல பாத்ரூம் போகணும், அதான். சரி, நான் கேட்டுட்டு வரேன். அம்மா சொல்லுங்கம்மா. இங்க பாத்ரூம் எங்க இருக்கு? பாத்ரூம் அந்த பக்கம் இருக்குமா? அங்கேயா? அங்க அந்த இடத்துலயா? அங்கதான். சரிம்மா, வாங்கம்மா. நீயும் வாயா. போங்க, வரேன். ஒரு நிமிஷம் இருங்க, நானே திறக்கிறேன் டோரை. போங்க சார், போங்க. மறுபடியும் தேங்க்யூ சார். ஓகே சார், ஓகே சார். இங்க சரோஜான்னு ஒரு பேஷண்ட் இருந்தாங்களே, அவங்க பாத்ரூம். ஓ அப்படியா? எம்மாவும் பெரிய ஸ்கேன் சென்டர், ஒரே குளிராகுது. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இங்க என்ன பண்றீங்க? வெயிட்டிங் ரூம் வெளியில இருக்கு. இல்ல சார், ராஜராஜன் நான் பேசிட்டேன். அவர் தான் உள்ள வெயிட் பண்ண சொன்னாரு. ஓகே ஓகே. அக்கா, நீ இங்க வெயிட் பண்ணு. அந்த ராஜராஜனை நான் பார்த்துட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுறேன். சார் வந்துட்டீங்களா? அந்த அம்மா எங்க? உள்ள. ஓ, உள்ள வரதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? உங்க பேரை சொன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. அதானே பார்த்தேன். எல்லாம் செட் பண்ணிட்டேன். போறோம், மாத்திரம். அவ்வளவுதான். வாங்க சார், நாம ஏன் இப்படி மெதுவா பேசுறோம்? சிபிஐ 10ஆம் கிளாஸ் 2 பக்கம் ஜனாதிபதி அவார்டு. சின்ன சின்ன சார், வேஷப்புறத்தும் கரெக்டா இருக்கு சார். இந்த அம்மாவை பாக்குறதுக்கு அப்படியே கலெக்டர் மாதிரி இருக்காங்க.